வணக்கம். உங்கள் ரீனோ சொல்யூஷன்ஸ். மீண்டும் உங்களை பார்ப்பதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் வந்திருக்கோம் நாங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ். திருப்பி எலிவேஷனில் வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களை வந்து வேறு வேறு ப்ராஜெக்டில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு தான், இப்படியும் பண்ணலாமான்றக்காக. இது வந்து லீடிங் ஆர்கிடெக்ட் மிஸ்டர் அன்வர் சார் அவங்களோட ப்ராஜெக்ட் ஷெல்டர்ஸ்ன்றவங்க அவங்களோட டிசைன்ஸ் தான். நான் பார்த்து வேந்ததில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்கிடெக்ட். அவங்க க்ரியேட்டிவான ப்ராஜெக்ட்ஸில் இது ஒரு ப்ராஜெக்ட்ஸு. எலிவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரேம் ஒர்க் பண்ணி போர்ட்ஸ்லாம் கிளாட் பண்ணிப்போம். அதாவது பீம்லாம் போட முடியாது, காங்கிரீட்லாம் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கவர் பண்ணி அதே ஆம்பின் அதே லுக் வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோங்க வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் எவ்வளோ வருமோ அதே மாதிரி இதுவும் வந்துருங்க உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் வச்சுங்களேன், 25 வருஷம். பைப்ஸ்லாம் பாருங்க நீங்கள், எல்லாமே ஸ்டர்டியாக மோட்டோவாக திக்னஸ் எல்லாம் 3.5 mm திக்னஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. நாட் லெஸ் தென் 3 mm திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறாங்க. அதை கவரப் பண்ணுறோம். அதை அப்படியே பீம் மாதிரி காமிச்சு அது எலிவேஷன் நெத்தி எப்படி வரும்ன்றதை லாஸ்ட்டாக உள்ள பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். அது பெயிண்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே கிரவுட் பண்ணி ஆங்கரிங் பண்ணி அதை வந்து நாங்கள் உங்களுக்கு பர்குலா எல்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அவங்க விஷன் என்னன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வாங்கிக்கணும். நாங்களும் அதெல்லாம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால சைட் இன்ஜினியர் சூப்பர்ஸ்லாம் இருக்கனால ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் அதை பண்ணுறோம். நாங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி குவாலிட்டி தர முடியுது. இது மழை பெஞ்சனால உங்களுக்கு அது பார்க்க பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெயிண்டில் அடிக்கல, இதுதான் பெயிண்ட் அடிச்சது. எபாக்சி அடிச்சிருப்போம், ப்ரைமர் அடித்து எபாக்சி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஷூர் பண்ணுறது, திருப்பிடிக்கூடாது வைக்கக்கூடாது, ஒவ்வொன்றையும் பார்த்து லைஃப் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா ஒரு அப்ராக்சிமேட் 15 வருஷம் சொன்னோம், கூடவே கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டவை. இது கிரவுண்ட் ஃப்ளோரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம பண்ணியிருப்போம். இந்த வீட்டில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருப்போம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தபாத் நகரில் பண்ணியிருப்போம். அது இந்த ஏரியா இது ரூஃப் டாப்லேயும் அதே மாதிரி நாங்கள் வந்து கிளாடிங் பண்ணுறதுக்கும் ஜாலி வைக்கிறதுக்காகவும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்போம் நாங்கள். அதில் இது சைடில் உள்ள பேக் யார்டில் ஒரு சேஃபர் சைடு பண்ணது. அப்புறம் ஷட்டரை ஒட்டியும் ஒன்று பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபைனல் வரும்போது வந்தது பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஷட்டர் ஏரியா. அது பார்க்கிங்கு உள்ள கார் பார்க்கிங் ஷட்டர் தான், ஆட்டோமேட்டிக். அதே நாங்கள் கவரப் பண்ணி பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து அந்த ஃபின்ஸ் மேலே வச்சு பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளோர் தெரியுதா உங்களுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோரு தெரியுதா உங்களுக்கு. பெயிண்ட் அடிச்சு ஒரு மாதிரி ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. சர்ஃபேஸ் ஒரே ஒழுங்கு தான் இருக்கும். பூச்சி என்ன இருக்கோ அதே மட்டத்துக்கு தான் வச்சு கொடுத்து போனாங்க. போர்டை எல்லாமே மைக்ரோவுக்கு தான் ஜாலி வச்சிட்டாங்க பார்த்தீங்களா நம்ம பண்ணதில். அதுக்கு மேலே கிளாஸ் போடுறது, அந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு கிளாஸ் பண்ணுறது. இது ஃபைபர் சிமெண்ட் போர்டு யூஸ் பண்ணி, வி போர்டு தான் இல்லை, நிறையா போர்டு இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வி போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் வி பேனல் அந்த வி போர்ட்ஸோட ஸ்டாக்கிஸ்னால நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ஸ்பேஸ் பை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஷட்டருக்கு போட்ட இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லு மாதிரி கிளாட் பண்ணியிருப்போம். வெளியே பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஷட்டரோட அந்த ரோலிங் வந்து தெரியாது உங்களுக்கு, ரோல் வந்து தெரியாது. ஷர்ட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எள்ளு மாதிரி ஒரு கார்னர் கிளாஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஸு சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். மேலே நாங்கள் லோடிங் ஃபுல்லாக மேலே இருக்கும், கிளாஸில் லோடிங் இருக்காது. ஸோ அந்த இதுலேயும் பண்ணியிருப்போம் நாங்கள். எள்ளு மாதிரி போட்டு போர்டை ஒரு டானா மாதிரி வந்திருக்கும், கிளாஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். அது நம்ம சிமெண்ட் போர்டு தான். இது எலிவேஷனில் ஒரு பார்ட்டு. ஸோ இப்படி விதவிதமான ப்ராஜெக்ட்ஸு நீங்கள் வந்து பண்ணணும், இது பண்ணணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், மெம்பர்ஸ், கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் எங்களை கூப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய், ஜெய் ஹிந்த்.